لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفحكم الجاهلية يبغون ومن أحسن من الله حكما لقوم يوقنون. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت معلما، أو كما قال عليه الصلاة والسلام: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருப்பெயர் போற்றி எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, உலமாக்களால் மற்றும் உமராக்களால் நடாத்தாட்டப்படுகின்ற இந்த மீலாது தொடர் சொற்பொழிவின் 4ஆம் நாள் தகுதிமிக்க ஹசரத் பெருந்தகையினுடைய தலைமையின் கீழ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். ஒரு அற்புதமான ஒரு சபையிலே சில நல்ல விஷயங்களை பேசுகின்ற கேட்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான பெருமக்களே, இங்கே நிறைய உலமா பெருமக்கள் பல தலைப்புகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டிய பல சாதனைகளை, அழகிய நடைமுறைகளை தலைப்பாக கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் சில தகவல்களை உலமா பெருமக்கள் உங்களுக்கு முறையாக பேசி வருகிறார்கள், கருத்துக்களை உங்களிடத்தில் சேர்த்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அண்ணலாரும் அரசியலும் என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இந்த உலகத்தில் எல்லா செயல்பாடுகளுக்கும் முன்மாதிரி இருக்கிறது. ஒருவர் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி விவசாயம் செய்ய வேண்டும், எப்படி உமிழ்நீரை துப்ப வேண்டும், எப்படி தூங்க வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எப்படி அரசியல் செய்ய வேண்டும், எப்படி பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும், உருவாக்கிய பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் போன்ற பல முன்மாதிரிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைப் போல் ஒரு முன்மாதிரியான ஒரு மாமனிதர் இந்த உலகத்தில் இதுவரை யாரும் கண்டதில்லை. எல்லா வாழ்க்கையினுடைய முன்மாதிரியும் நபியிடத்தில் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுவான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி உங்களுடைய ரசூலிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அந்த அடிப்படையில் அரசியல் எப்படி செய்ய வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் எப்படி அரசியல் செய்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடிய விதத்தில் என் நாவில் எனது சிந்தனையில் அல்லாஹ் எதை சிந்திக்க எதை பேச எனக்கு அனுமதித்திருக்கிறானோ நாடி இருக்கிறானோ அந்த தகவல்களை இன்ஷா அல்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களிடத்தில் சொல்லலாம் என நினைத்திருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பெருமானாரை பற்றி பேசுகின்ற ஒரு பேரற்புதமான மஜ்லிஸ். நாமெல்லாம் பாக்கியசாலிகள். அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானாக. அருமையான பெருமக்களே, புரட்சி தலைவர் பூமான் நபி போல் உலகத்தில் புரட்சி செய்தவர் யாரும் இல்லை. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். புரட்சின்றா என்னங்க? புரட்சி என்பது கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்டிருக்கின்ற மார்க்ஸ் என்று சொல்லுகிற கம்யூனிச சித்தாந்தம். அவர்களுடைய தலைவர்களில் ஒருவர் லெனின். அவர் சொல்லுகிறார், புரட்சி என்பது என்ன? புரட்சின்றா என்ன? உலகத்தில் ஒரு மனிதர் யாராலும் சாதிக்க முடியாதது, அதற்கு முன்னாலும் அவருக்கு முன்னாலும் அவருக்கு பின்னாலும் செய்து காட்ட முடியாத ஒரு பேரற்புதமான ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டினால் அதுக்கு பேர் தான் புரட்சி. ஒரு மனிதர் உலகத்தில் யாரும் செய்ய முடியாததை செய்து அதற்கு முன்னாலும் இந்த செயல்பாடு நடந்திருக்காது, அதுக்கு பின்னால் யாரும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை, ஒரு சாதனையை செய்தவர் புரட்சியாளர். அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அருமையான பெருமக்களே, ஒரு நாட்டில் நல்லாட்சி நடைபெறுகிறது என்றால் அந்த நாடு ஒரு அற்புதமான அரசியலை கொண்டிருக்கிறது, அற்புதமான தலைவர்களை கொண்டிருக்கிறது, நல்ல குடிமக்களை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. அது என்ன அளவுகோலுங்க? அந்த அளவுகோல் என்பது சிறுபான்மை மக்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று சந்தோஷமாக அந்த நாட்டில் வாழ வேண்டும். தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் நாட்டினுடைய முதல் பிரதமர் நேரு அவர்கள் அதை சொல்லியிருப்பார்கள். ஒரு நாட்டில் வாழுகின்ற சிறுபான்மை மக்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லா நிம்மதியும் எல்லா சந்தோஷமும் பெற்று வாழ்ந்தால் அந்த நாட்டில் நல்லாட்சி நடக்கிறது, நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று பொருள். அது இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், அல்லது பாகிஸ்தானாக இருக்கலாம். இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் யாருங்க? இஸ்லாமியர்கள். பாகிஸ்தானில் சிறுபான்மை மக்கள் யாருங்க? இந்து பெருமக்கள். அப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்து பெருமக்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்ந்திருக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்ந்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு நாட்டில் நல்லாட்சி நடைபெறுகிறது என்பதற்கான ஒரு இலக்கணம். அந்த அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்தில் சிறுபான்மையினர்களாக இருந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு சரித்திர குறிப்பை நாம் பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அருமையான பெருமக்களே, மதீனாவில் ஒரு பஜார், ஒரு மார்க்கெட்டு, சந்தை. அந்த சந்தையில் ஒரு சஹாபி வியாபாரம் செய்கிறார். அவரிடத்தில் வியாபாரத்தை வாங்குவதற்கு ஒரு யூதர் வருகிறார். ரெண்டு பேர் வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபி சொல்கிறாங்க, நான் 100 திர்ஹத்திற்கு குறைவாக இந்த பொருளை நான் விற்க மாட்டேன். யூதர் சொல்கிறாரு, நான் 100 திர்ஹத்திற்கு குறைவாகத்தான் இந்த பொருளை நான் வாங்குவேன். சஹாபி சொல்கிறாங்க, 100 திர்ஹத்துக்கு குறைச்சி நான் கொடுக்க மாட்டேன். யூதர் சொல்கிறாரு, 100 திர்ஹம் கொடுத்து நான் வாங்க மாட்டேன், குறைவாக தான் நான் வாங்குவேன்.
இந்த சஹாபி அல்லாஹ் மேல சத்தியமா 100 திர்ஹத்துக்கு குறைஞ்சு நான் விற்க மாட்டேன். இந்த யூதர் அல்லாஹ் மேல சத்தியமா 100 திர்ஹத்துக்கு குறைவாகத்தான் இந்த பொருளை நான் வாங்குவேன். ரெண்டு பேரும் விவாதம் செய்கிறார்கள், தர்க்கம் நடைபெறுகிறது. கடைசியில் யூதர் சொன்னார், இந்த உலகத்திற்கு மனிதர்களிலேயே உயர்ந்த மனிதராக மூசா நபியை அனுப்பி தந்த அல்லாஹ்வின் மீது சத்தியம், இந்த உலகத்து மனிதர்களிலேயே சிறந்த மனிதரான மூசா நபியை இந்த உம்மத்திற்கு அனுப்பி தந்த அல்லாஹ் மேல சத்தியமா நான் 100 திர்ஹத்துக்கு குறைவாக வாங்குவோங்கிறார் யூதர். சஹாபி சொல்றாங்க, இந்த உலகத்தினுடைய மனிதர்களில் சிறந்த மனிதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுக்கு தூதராக அனுப்பி தந்த அல்லாஹ் மேல சத்தியமா 100 திர்ஹத்துக்கு குறைச்சு நான் விற்க மாட்டேன். இப்போ வியாபாரத்தை தாண்டி விவாதம் ரசூலுல்லாஹ் உயர்ந்தவங்களா மூசா நபி உயர்ந்தவங்களாங்கிற விவாதமாகி போச்சு. இப்போ யூதர் சொல்கிறார், உங்க நபி முஹம்மது உயர்ந்தவங்களா, எங்க நபி மூசா உயர்ந்தவங்களா, யார் உயர்ந்தவங்கன்ட்டு உங்க நபி முகமதுட்டே போய் கேட்பவா அப்படின்னு கூப்பிட்டு போறான். அருமையான பெருமக்களே, நபியினுடைய காலத்தில் சிறுபான்மையினராக வாழ்ந்தவர்கள் யூதர்கள். அந்த சிறுபான்மை யூதர்களில் ஒருவரான அவர், வா உங்க நபிட்டே போவோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க. என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் பிரச்சனை சொல்றாங்க. அருமையான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு சாதுரியமாக, எவ்வளவு அற்புதமான ஒரு தீர்ப்பை தந்தார்கள். சொன்னாங்க, சஹாபியை பார்த்து சொன்னாங்க, என் திரும்பி தோழரே, நீங்கள் என்னை விட மூசா நபியை குறைத்து பேசாதீர்கள். என்னை விட மூசா நபியை குறைத்து பேசாதீர்கள். யூதரை பார்த்து, சஹாபியை பார்த்து சொன்னாங்க, மூசாவை விட என்னை உயர்த்தி பேசாதீர்கள். அந்த யூதரை பார்த்து சொன்னார்கள், என்னை விட மூசாவை குறைத்து பேசாதீர்கள். ரெண்டு பேருக்கு அற்புதமான ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. திரும்பி தோழரே, சஹாபி பார்த்து சொன்னாங்க, என்னை விட மூசாவை விட என்னை உயர்த்தி பேசாதீர்கள், என்னை விட மூசாவை குறைத்து பேசாதீர்கள். யாருடைய மனதையும் புண்படுத்தி விடாத வகையிலே மிக அற்புதமான முறையிலே அந்த சிறுபான்மையின் மக்களோடு இணக்கமாக சுமூகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அரசியல் செய்தார்கள். மக்காவிலிருந்து முஹாஜிர்கள் வந்துட்டாங்க, மதீனாவில் அன்சாரிகள் இருக்கிறாங்க. ஒரு நாட்டில் பட்ஜெட் போடுறதா இருந்தால் மக்களுடைய கணக்கை வச்சு தான், மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு தான் பட்ஜெட் போடணும். மதீனாவில் அன்சாரிக பெருமக்கள் இருக்கிறார்கள், முஹாஜிர்கள் வந்திருக்கிறார்கள். முஹாஜிர்களிடத்தில் எதுவும் இல்லை, பொருளாதார நெருக்கடி, முஹாஜிர்களிடத்தில் பசி, தங்குவதற்கு இடமில்லை, உடுத்துவதற்கு உடையில்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை. இந்த மக்களுடைய வறுமை எப்படி போக்குவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்னால் ஒரு பெரும் சவாலான விஷயம், ஒரு இக்கட்டான ஒரு சூழல், ஒரு நெருக்கடியான ஒரு நேரம். பொருளாதாரத்தை சரி செய்கிறார்கள், தூர நோக்கோடு சிந்திக்கிறார்கள். அன்சாரி பெருமக்களை எல்லாம் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை, ஒரு வழிமுறையை கற்றுத்தந்தார்கள். எத்தனை அன்சாரி பெருமக்களே, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி சொந்த வீட்டை, சொந்த விவசாய பூமியை, சொந்த உறவுகளை, சொந்த வியாபாரங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ் வேணும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும் என்று இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்து வந்து விட்டார்கள். இவர்களை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் ஒருவரை சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கின்ற உணவில் பாதியை அவருக்கு கொடுங்கள், உங்களுடைய ஆடைகளில் பாதியை அவருக்கு பங்களிப்பு செய்யுங்கள், உங்கள் வீட்டில் தங்குவதற்கு அவருக்கு ஒரு இடம் கொடுங்கள். ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள், பொருளாதார நெருக்கடியை போக்கினார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தையும் ஒரு பாசத்தையும் ஏற்படுத்தினார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்து காட்டிய அரசியல் சாதனை. அருமையான பெருமக்கள், நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. போரில் கிடைக்கின்ற பொருள்களுக்கு கனிமத்து பொருள் என்று பெயர். கனிமத்தாக கிடைத்த பொருளில் ஒரு முனாஃபிக்கு ஒரு பொருளை திருடுறார்.
திருடி எடுத்து வச்சுக்கிறார். இதை ஒருத்தர் பார்த்துடுறார். முனாஃபிக்கு நயவஞ்சகர் திருடுகிறார், அதை ஒருவர் பார்க்கிறார். திருடிய நயவஞ்சகர் அந்த பொருளை எடுத்து அவர் வீட்டுக்கு கொண்டு போகல, நேராக ஒரு யூதருடைய வீட்டில் கொண்டு வச்சிடுறாரு. திருடுறவருக்கு தெரிஞ்சு வச்சு நம்ம திருடுனதை பார்த்துட்டாங்க, நம்ம வீட்டுக்கு கொண்டு போனால் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. யூதருடைய வீட்டில் கொண்டு வைக்கிறார். காரணம், அந்த காலத்தில் யூதர்கள் எல்லாம் திருடர்கள். நம்ம இந்த பொருளை கொண்டு போய் யூதருடைய வீட்டில் வச்சாச்சுன்னு சொன்னால் அவன் ஏற்கனவே திருடன்னு பேர் வாங்கி வச்சிருக்கிறான். அப்போ நம்மளை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. யூதர்கள் தான் திருடி இருப்பார்கள் என்பதை மக்கள் இலகுவாக நம்பி விடுவார்கள். அதனால் இந்த பொருளை கொண்டு போய் யூத வீட்டில் வச்சிட்டார். அருமையான பெருமக்களே, அந்த யூதர் சொல்லுகிறார் நான் திருடவில்லை. இந்த முனாஃபிக்கு சொல்கிறார் அவர் தான் திருடினார். இப்போ பஞ்சாயத்து எங்கே வந்துடுது? ரசூலுல்லாஹ்ட்ட வந்துடுது. ஒருத்தர் திருடணுங்கிறாரு, ஒருத்தர் திருடலங்கிறாரு. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த இக்கட்டான சூழ்நிலை தீர்ப்பதற்கு ஆயத்திறக்குகிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனால் பொருள் யூதனுடைய வீட்டில் இருக்கிறது. முனாஃபிக் நான் திருடவில்லை என்கிறார். ஒரு இக்கட்டான சூழல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ்விடமிருந்து ஆயத்து வருகிறது. வலா துஜாதில் அனில்லதீன யஹ்தானூன அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டார்களே அவர்களுக்காக வேண்டி நீங்கள் விவாதம் செய்யாதீர்கள். இவர் தான் என்ன செஞ்சார்? திருடி யூத வீட்டில் கொண்டு போய் பொருளை வச்சார். யூத நல்லவன், சஹாபியினுடைய வேடத்தில் இஸ்லாமிய போர்வையில் இருக்கின்ற இந்த நயவஞ்சகன் தீயவன். இவனுக்கு சாதகமாக யூதனுக்கு பாதகமாக நீங்கள் தீர்ப்பு சொல்லாதீர்கள், ஹக்கை ஹக்காக சொல்லுங்கள். அல்லாஹ் திறக்கிறான். சிறுபான்மையினுடைய மானம் பாதுகாக்கப்பட்டது. அவர்கள் இந்த மண்ணிலே, நபி வாழ்ந்த அந்த மண்ணிலே நிம்மதியோடும் சுதந்திரமாகவும் கண்ணியத்தோடும் அவர்கள் நடாத்தாட்டப்பட்டார்கள். இதுதான் ஒரு நாடு நல்ல அரசியலை பெற்றிருக்கிறது என்பதற்கான அடையாளம். யாரும் பாதிக்கப்பட்டதில்லை. எந்த ஒரு சிறுபான்மையினரும் இஸ்லாமிய அரசால் அவர்கள் அநீதம் இழைக்கப்பட்டார்கள் என்று எந்த காலத்திலும் யாரும் சொல்லிவிட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, அவர்களை தொடர்ந்து அவர்களுக்கு பின்னால் ஆட்சி செய்த குலஃபாயே ராஷிதீன்களால் ஆட்சி செய்யப்பட்ட அந்த 4 ஹலீஃபாக்கள் அற்புதமான ஆட்சி இந்த மண்ணுக்கு தந்தார்கள். அந்த காலத்தில் பாதிரிமார்கள் அவர்களுடைய பொழப்பே என்னன்னு சொன்னால், யாராவது தௌராத் வேதத்தில், இஞ்சில் வேதத்தில் ஃபத்துவா கேட்டு வந்தால், மார்க்க சட்டங்கள் கேட்டு வந்தால், இந்த பாதிரிமார்கள், யூத பாதிரிமார்கள், கிறிஸ்துவ பாதிரிமார்கள் சட்டத்தை சொல்லி அதுக்கு கூலி வாங்குவாங்க. ஏதாவது அதுக்கு பகரம் வாங்குவாங்க. என்ன வாங்குவாங்க? 50 ஆடு, 100 ஆடு, 20 மாடு, 10 ஒட்டகை, இப்படி ஏதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி, ஃபத்வாவுக்கு தகுந்த மாதிரி, சட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் பெறுவார்கள். இவங்க இதை வச்சு தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பாதிரிமார்கள் சட்டம் சொல்லுறது இருக்கிறது இல்லாத மாதிரி, இல்லாத இருக்கிற மாதிரி மாற்றி மாற்றி சட்டம் சொல்லி மக்களுடைய மடமைத்தனத்தை, மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஃபத்வாங்கிற பேரில் அவர்களுக்கு எதையாவது சொல்லி அவர்களிடமிருந்து ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை பெற்று வாழ்வு நடத்தி வந்தார். தங்களது வயிறுகளை நிரப்பி வந்தார்கள். கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவில் வந்தார்கள். மதீனாவிற்கு வந்தார்கள், மடமையை போக்கினார்கள், அறிவு கண்களை திறந்தார்கள், மக்கள் எல்லாம் ஞானம் பெற்றார்கள். இப்போ பாதிரிகளுக்கு, யூத பாதிரிகளுக்கு, கிறிஸ்துவ பாதிரிகளுக்கு வேலை இல்லாமல் போச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போச்சு. மடமையை பயன்படுத்தி மக்களிடம் லாபம் பெறுவதற்கு தடை போடப்பட்டு விட்டது. ஒன்றுமே வழியில், எல்லாம் வறுமையில் பசியடில் தாண்டவம் ஆடினார்கள், சிக்கி தவித்தார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம். நிகர வருமானம் ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் திர்ஹம். பல நாடுகளிலிருந்து, பல திசைகளிலிருந்து இஸ்லாமிய அரசுக்கு ஹலீஃபாவினுடைய அரண்மனையை நோக்கி, அரசை நோக்கி நிறைய பரக்கத்துகள், நிறைய பொருளாதாரம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ அரசவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற இடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது. பசியில், வறுமையில் உழல்பவர்களுக்கு நாம் அரசிலிருந்து அவர்களுக்கு ரேஷன் பொருளை வழங்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா யோசிக்கிறார்கள்.
பெரும் பெரும் சஹாபாக்களை அருகில் வைத்து மஷோரா நடக்குது. முதல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் யோசனை கேட்டார். உமரே, நம்மிடத்தில் பொருளாதாரம் இருக்குது, ரேஷன்னா கொடுக்கண்டு உணவுப் பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. எங்கிருந்து ஆரம்பிக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம்? இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா யோசனை சொல்கிறாங்க. யா அபூபக்கர், நம்ம யாருக்கு தெரியுமா முதல்ல கொடுக்கணும்? உமர் ரலியல்லாஹு தஆலா யோசனை சொல்கிறாங்க. யா அபூபக்கர், நம்ம யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மண்ணிலே முதல்ல தௌஹீத் என்கிற பிரச்சாரத்தை, ஈமானை கொண்டு வந்த போது அந்த நேரத்தில் நபியினுடைய கரம் பற்றி யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, இந்த மார்க்கத்திற்கு தன்னை முதலில் யார் அர்ப்பணித்தார்களோ அவர்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, வறுமையில் உழல்பவர்களுக்கு முதல்ல நாம் உணவுப் பொருளை கொடுக்கணும்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு வந்ததே கோபம். யா உமர், நல்ல யோசனை, நல்ல அறிவுரை சொல்வீர்கள் என்றுதான் உங்களை நான் அருகில் வைத்தேன். நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீர்கள்? நீங்கள் என்ன கருத்தை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள்? பசி என்று வருகிற போது அங்கே எங்கே மதம் வந்தது? வறுமை என்று வருகிற போது அங்கே எப்படி இனம், ஜாதி வந்தது? இருக்கிறவனுக்கு இல்லாதவனை பார்த்தா பசி வருகிறது, பஞ்சம் வருகிறது, நோய் வருகிறது, அறியாமை வருகிறது. இங்கே எங்கே இருக்கிறது மதம்? இங்கே எங்கே இருக்கிறது ஜாதி? நீங்கள் சரியான யோசனையை சொல்ல வேண்டும் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கடுமையாக கண்டித்தார். கடைசியில் யார் வறுமையில் உளர்றான்னு பார்த்தா இந்த யூத பாதிரிமார்களும் கிறிஸ்துவ பாதிரிமார்களும். அவங்களுக்கு தான் இந்த சட்டம் சொல்லி, ஃபத்வா சொல்லி, தீர்ப்பு சொல்லி, ஏதாவது 50 ஆடு 100 ஆடு 20 மாடு 10 ஒட்டகம் வாங்கினு வயத்தை நம்பி அவங்க நம்பி ஒன்றும் இல்லாமல் போச்ச. அறிவு கண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்ததற்கு பின்னால் அந்த வேலையே இல்லாமல் போச்சு. அவன் தான் கடைசியில் வறுமையினுடைய கோர தாண்டவப்படியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தார்கள். அவங்கள கூப்பிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உணவை பரிமாறினார், உணவுப் பொருட்களை பரிமாறினார்கள். ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, இனம் பார்க்கவில்லை, அவன் எந்த மதத்தை சார்ந்தவன் என்று பார்க்கவில்லை. ஒட்டு மொத்தமாக யார் பசி என்று பார்த்தார்கள், மனிதர்கள் என்று பார்த்தார்களே தவிர அங்கே சிறுபான்மை பெரும்பான்மை என்கிற வித்தியாசம் தாண்டி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உதவி செய்தார். வேறு தடவை பெருமக்களே, ஒரு தடவை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் வீதியிலே நடந்து செல்கிற போது ஒரு கிழவர், ஒரு வயோதிகர் யாசகம் கேட்டுட்டு போறார், பிச்சை எடுத்துக்கிட்டு போறார். உமர் அவர்கள் ஒரு மனிதரை கூப்பிட்டு கேட்டார், யார் அந்த வயதானவர், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கடைசியில் கூப்பிட்டு விசாரித்து அவர் யூத மதத்தை சார்ந்த ஒரு வயதானவர். அவர் சொன்னாராம், நான் இந்த இஸ்லாமிய அரசுக்கு நான் வரி செலுத்த வேண்டும். என்னிடத்தில் எங்கே இருக்கிறது வரி செலுத்துவதற்கு பணம்? என்னிடத்தில் எங்கே இருக்கிறது வசதி வாய்ப்பு? நான் வரி செலுத்தியாக வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகின்ற இந்த மண்ணில் நான் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் நான் வரி செலுத்த வேண்டும். உழைப்பதற்கு என்னிடத்தில் சக்தி இல்லை. எனவே நான் வரி செலுத்துவதற்காக வேண்டி மக்களிடத்தில் யாசகம் கேட்கிறேன் என்று அந்த முதியவர் சொன்னபோது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதாவது எந்த வயசுக்கு மேலே உழைக்க முடியாதோ அந்த வயதுக்கு மேல் என் மண்ணில் வாழுகின்ற மாற்று மத நண்பர்கள் யாரும் வரி செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்று ஒரு புதிய சட்டத்தை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏற்றினார்கள். அப்போ எனதருமை பெருமக்களே, இப்படி அதாவது சிறுபான்மை மக்களிடத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீதியாக நடந்தார்கள் என்கிற வரலாறுகள் நிரப்பமாக நாம் சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. அடுத்து அருமையான பெருமக்களே, எளிமை. எந்த தலைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைப் போல் வாழ்ந்தார்கள் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. நபி சொல்வார்கள், அல்லாஹ் என்னை ஒரு நாள் பட்டினி போட வேண்டும், மறுநாள் எனக்கு அல்லாஹ் உணவு தர வேண்டும். பட்டினி கிடக்கின்ற அந்த நாளையிலே நான் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு பசிக்கிறது, யா அல்லாஹ் என் பசியை போக்கு என்று நான் ஒரு அடிமையைப் போல் அல்லாஹ்விடத்தில் அழுது நான் அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை கேட்க வேண்டும். மறுநாள் உணவு கிடைக்கிற போது, யா அல்லாஹ் நேற்றைய தினம் நான் பசியாக பட்டினியாக இருந்தேன், இன்றைய தினத்திலே எனக்கு என் வயிற்றுக்கு உணவு தந்தாய் என்று நான் அல்லாஹ்வுக்கு சுக்ரியா நன்றி செய்ய வேண்டும். ஒரு நாள் நான் பசித்திருக்க வேண்டும், மறுநாள் எனக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்று ஹஜ்ரத்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த உலகம் கண்டிருக்குமா? அதிகாலை சுபுஹு தொழுகைக்கு பின்னால் மரியமாருடைய வீட்டிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவார்கள். உண்ணுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்பார்கள். இருக்கிறது என்றால் உண்ணுவார்கள், இல்லை என்றால் இன்று நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்பார்கள். 1,24,000 தோழர்களை கொண்ட ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து பேசுவதற்கல்ல, சிந்திப்பதற்கு கூட யாரும் இல்லாத அந்த காலத்தில் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வெறும் 4 திர்ஹம் பெருமானமுள்ள மதிப்புள்ள ஒரு மிக மிக அற்பமான ஒரு ஆடையை உடுத்தி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்தார்கள். எனதருமை பெருமக்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற போது அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி மஅ ஸும்ரத்தில் மசாக்கீன் என்று துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என்னை ஏழையாகவே வாழச் செய்வாயாக, ஏழையாகவே என்னை வாழச் செய்வாயாக, ஏழையாகவே என்னை மரணிக்க செய்வாயாக, ஏழைகளோடு மிஸ்கீன்களோடு என்னை நீ மறுமையிலே எழுப்புவாயாக என்ற தலைவராவது இந்த உலகத்தில் இப்படி துஆ செய்திருப்பார்களா? எனதருமை பெருமக்களை, எளிமையின் உச்சமாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். சஹாபாக்கள் மட்டும் பட்டினி கிடக்கல, ரசூலுல்லாஹும் நிறைய பட்டினி கிடந்திருக்கிறார்கள். அதாவது ஹந்தக் யுத்தம், கடுமையான வறுமை, பொருளாதார நெருக்கடி, உண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட கடுமையான நெருக்கடியான ஒரு பசியான காலகட்டத்தில் அகழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லாம் தங்களது வயிறிலே கட்டப்பட்டிருந்த கற்களை கொண்டு வந்து நபியிடத்தில் காட்டினார். யார் ரசூலல்லாஹ், பசி தாங்க முடியல, குறுக்கு வளையுது, முதுகு சாயுது, சாயாமல் இருப்பதற்கு நான் கற்களை கட்டியிருக்கிறோம் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொறுமை இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருவான். நபி ஒன்றுமே சொல்லலை, பொறுமையாக இருங்கள் என்று அந்த மக்களை, அந்த சஹாபா பெருமக்களை அமைதிப்படுத்தினார்கள். ஒரு கல், அகழி தோண்டி கொண்டிருக்கிற ஒரு பலமான கல், அது உடைக்க முடியல. எல்லாரும் நபியிடத்தில் வந்து முறையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமான சம்மட்டியை கேட்டாங்க. சம்மட்டியை வாங்கி பிஸ்மில்லா சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடுமையான பாறையை உடைப்பதற்காக வேண்டி கையை உயர்த்திய போதுதான் சஹாபா பெருமக்கள்லாம் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் 2 கல் கட்டியிருக்கு. வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள், அந்த பாறையை உடைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மட்டியோடு கையை உயர்த்தவில்லை என்றால் அவருடைய வயிற்றில் கட்டப்பட்டிருந்த 2 கற்கள் இந்த உம்மத்திற்கு தெரியாமலேயே போயிருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கொடுமையான பசியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கியிருக்கிற இந்த வரலாறு நீளமான வரலாறு. எனதருமை பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைப் போல் ஒரு எளிமையான வாழ்ந்த ஒரு தலைவரை இந்த உலகம் கண்டிருக்குமா? மையத்து வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு அரசியல் தலைவர் 2 மணி நேரத்துக்கு ஒரு புது சட்டம் மாற்றுறாரு. அவர் போகக்கூடிய கார் என்ன காருங்க, அவர் பயன்படுத்துகின்ற உடை எவ்வளவு பிரமாண்டமான உடை, அவர் தங்குகின்ற வீடு எப்படிப்பட்ட வீடு, அவர் தங்குகின்ற லாட்ஜி 5 ஸ்டார் 7 ஸ்டார் லாட்ஜி, அவர் உண்ணுகின்ற உணவு பல லட்சம். இப்படி தலைவர்களை இந்த உலகம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக மிக எளிமையாக வாழ்ந்தார். எனதருமை பெருமக்களே, இப்படி எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர். அருமையான பெருமக்கள், என்னத்தை சாதித்தார்கள்? சாதனை என்ன? பெண்களை வாழ வைத்ததும், பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்ததும், பெண்களை உயர்வாக இந்த உலகத்திற்கு காட்டியதும், பெண்களிடத்தில் இந்த ஆண்கள் எப்படி நடக்க வேண்டும் என்கிற முறையையும் கற்றுத்தந்தவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புரட்சிங்கிறது சாதாரணமான புரட்சி இல்லைங்க, மிக குறுகிய காலகட்டத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை மக்கா நகரத்தில் கொண்டு வந்தபோது அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, பெண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், பெண் பிள்ளைகள் பிறந்த வீடு எப்படி இருந்தது, பொம்பளை புள்ள பிறந்து மௌத்தாயிட்டுன்னு சொன்னா வாழ்த்து சொல்வதற்காக வேண்டி
அரபிகள் அணிவகுத்து நிற்பார்கள். எப்படிங்க, உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை செத்து போயிட்டாம, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இதை சொல்றதுக்கு கியூவில் நிற்பான். பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்றால் வெட்கி தரைகுறிவான், இறந்து விட்டது என்றால் கும்மாளமாக குதூகூலமாக இருப்பான். இதுதான் அரபியருடைய வாழ்வுங்க. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெண் பிள்ளை பிறந்து விட்டால் அவருடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். வைதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்சா, பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டால் வல்ல வஜ்ஹுஹு, அவன் முகம் கருத்துவிடும். முஸ்வத்தம் வஹுவ கலீம், கோபத்தால் அவன் பற்களை நர்நர்னு கடிப்பான், மென்று மிழுகுவான். கோபத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியாது. முகமெல்லாம் கருத்து போகும். எனக்கு பொட்ட பிள்ளை பிறந்து வச்சா பொட்ட பிள்ளை தரையில் அடிச்சுக்கிடுவான். அல்லாஹ் அவனுடைய மனோநல, அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? குர்ஆன் பேசுகிறது, எத்தவாரா மினல் கௌம், கூட்டத்தை விட்டு ஒதுக்கி கொள்வான், வீட்டுக்குள்ளே பதுங்கி இருப்பான். வெளியே மக்களுக்கு முன்னால் தன் முகத்தை காட்ட மாட்டான், தைரியமாக நடமாட மாட்டான். பெண் பிள்ளை எனக்கு பிறந்து விட்டதே என்று வீட்டிலே ஒளிந்து கொள்வான். அயும்சிகுஹு அலா ஹூனின், கேவலத்தோடு இதை வளர்ப்பதா, அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப், அல்லது மண்ணில் போட்டு புதைப்பதா? எப்படி யோசிப்பான் பாருங்க. அயும்சிகுஹு அலா ஹூனின், கேவலத்தோடும் இழிவோடும் இந்த பிள்ளையை வளர்ப்பதா, அயும்சிகு அலா அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப், அல்லது மண்ணில் போட்டு புதைப்பதா என்று யோசிப்பான். அல்லாஹ் சொல்றான், அடா முடிவு கெட்ட முடிவுடா, அலா சாஅமா யஹ்குமூன், நீ சிந்திக்கிற இந்த சிந்தனை, நீ எடுக்கிற இந்த முடிவு தப்பான முடிவு. இப்படி பெண் பிள்ளைகளை எல்லாம் நீ புதைத்து விட்டால் உனக்கு ஆண் வாரிசு தேவை என்றால் அதை பெற்று தருபவர்கள் யார்? அதுக்காக வேண்டியாவது கொஞ்சம் பிள்ளைகளை விட்டு வைங்கடா, எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்காதீங்கடா. அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே கண்டிக்கிறான். என்பதே பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு பெரும் மாற்றத்தை இந்த உம்மத்திற்கு நிகழ்த்தி காட்டினார்கள், புரட்சி செய்தார்கள். இதுதான் புரட்சிங்க. புரட்சி என்பது ஒரு மனிதர் சாதித்து காட்டிய ஒரு புரட்சியை பின்னால் வருகின்ற யாராலும் சாதிக்க முடியாத புரட்சி. எப்படிப்பட்ட ஒரு புரட்சி? வெறும் 6 வருஷம்ங்க. ஒரு யுத்தம் முடிவடைந்து சஹாபா பெருமக்கள் எல்லாம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு யுத்தத்தில் அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் இறந்து விட்டு அவர் சிறுமி மட்டும் இருக்குதுங்க. 6 வயசு சிறுமி. அத்தாவும் இறந்து விட்டார். எதில்? நடந்த யுத்தத்தில் இறந்து போயிட்டாங்க. அனாதையாக நிற்கிறது சிறுமி. அந்த சிறுமி நடுவில் நிப்பாட்டப்பட்டிருக்கிறாள். சுற்றி சஹாபா பெருமக்கள் நிற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், திரும்பி தோழர்களே, இந்த பெண் குழந்தையை வளர்ப்பது யார்? சஹாபா பெருமக்கள் ஒட்டுமொத்தம் கையெழுத்துங்க, நான் வளர்ப்பேன். அருமையான பெருமக்களே, அவர்களுக்கு மத்தியில் போட்டி நிலவுகிறது. யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. கடைசியில் போட்டி முற்றி போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? எப்போ எல்லாரும் கேட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஷீட் எழுதி போடுங்க, யார் பேர் வருகிறதோ அவர்கள் இந்த பிள்ளையை எடுத்து வளருங்கள் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஷீட்டு எழுதப்பட்டது, ஷீட்டு போடப்பட்டது. அலி ரலியல்லாஹு தஆலா பேர் வந்துச்சு. அவர்கள் அந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தார். அருமையான பெருமக்களே, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லி முகம்னா கருத்துச்சு, கோவப்பட்டான், வீட்டில் ஒளிஞ்சு கிடந்தான். கேவலத்தோடு வளர்க்கிறதா அல்லது புதைத்து விடுகிறதா என்று அவன் மோசமாக சிந்தித்தான். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில், ஒரு சமூகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 6 வருஷத்தில் நான் வளர்ப்பேன் நீ வளர்ப்பேன் ஒரு போட்டி, பொட்ட பிள்ளை நான் தான் வளர்ப்பேன், இப்படி ஒரு பெரும் மாற்றத்தை இந்த உம்மத்தில் நிகழ்த்தி காட்டியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதாங்க புரட்சி. பெண்களுக்கு நான் வக்காலத்து வாங்குகிறேன், மகளிருக்கு நான் எல்லா விதமான சலுகைகளையும் நான் வழங்குகிறேன். இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு என்னை விட்டால் பாதுகாப்புக்கு இந்த நாட்டில் யாரும் இல்லை என்று மார்தட்டி கொள்கிறவர்கள், அவர்கள் சொல்கின்ற வார்த்தையில் பின்னால் சுயநலம் இருக்கிறது, பின்னால் பழிவாங்குகின்ற மோசமான எண்ணம் இருக்கிறது, இந்த உம்மத்தை நசுக்க வேண்டும் என்கிற வெறி இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பெண்களுக்காக வேண்டி கடுமையாக யோசித்தார்கள். அன்னையர் தினம் அப்படிமா, அன்னையர் தினம் விடுதியில் அவன் அம்மா வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ப்பான். ஒரு அரக்கில் சிவிட்டு கொஞ்சம் பழத்தை வாங்கிட்டு போய் வருஷத்துக்கு ஒரு தடவை
அன்னையர் தினத்தில் போய் அம்மா பார்க்க போவோங்க. எங்கங்க அதாவது முதியோர் இல்லத்தில் போய் பார்க்க போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜன்னத்து தஹத அக்தாமி உம்மஹாத்திக்கும், நீ தேடுகின்ற சொர்க்கம் உன் தாயின் காலடியில் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாயினுடைய மதிப்பை இந்த உம்மத்திற்கு உயர்த்தி காட்டினார். நீ தேடுற சொர்க்கம் நீ தொழுகிற பள்ளிவாசல்ல இல்லை, நீ கொடுக்கிற தர்மத்தில் இல்லை, நீ செய்கின்ற எல்லா அமல்களில் இல்லை. உனக்கு சொர்க்கம் வேணுமா? உன் அம்மாவுடைய காலுக்கு கீழே இருக்கடா, அங்கே போய் தேடு, அவளுக்கு பணிவிட செய், அவருடைய தலையில் தூக்கி வச்சு ஆடு, அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்தை நுழைவிப்பான் என்று இந்த உம்மத்திற்கு தாயினுடைய மகத்துவத்தை உயர்வை இந்த உம்மத்திற்கு காட்டி தந்தவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரெண்டு பெண் பிள்ளையை பெற்றெடுத்து அதை கண்ணியத்தோடும் மான மரியாதையோடும் ஒழுக்கத்தோடும் வளர்த்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவரும் நானும் சுவர்க்கத்தில் இப்படி இருப்போம், அவரும் நானும் சுவர்க்கத்தில் இந்த விரல்களைப் போல் நெருக்கமாக இருப்போம். அப்படி என்ன அர்த்தங்க? எனக்கு கொடுக்கிற சொர்க்கத்தை அல்லாஹ் உனக்கு கொடுப்பான், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்கிற உயரிய சொர்க்கத்தை கொடுப்பான். பொம்பளை புள்ளன்னு அற்பமா நினைக்காத, கேவலமா நினைக்காத, அதை நீ ஒழுக்கமா வளர்த்து ஆளாக்கி திருமணம் அடிச்சு கொடுத்தா எனக்கு அல்லாஹ் தார சொர்க்கத்தை அல்லாஹ் உனக்கு தருவான், அதை நான் உனக்கு உத்தரவாதம் தர்றேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விதவையினுடைய ஒரு உதவிக்காக வேண்டி, அவளுடைய மறுவாழ்வுக்காக வேண்டி, அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கொஞ்ச தூரம் நீ நடந்து போனா என் பள்ளிவாசலில் ஒரு மாதம் ஏத்திக்காஃப் இருந்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். பெண்களுடைய மகத்துவத்தை, பெண்களுடைய கண்ணியத்தை இந்த உம்மத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுத்தருகிறார்கள். என் தெரியுமே பெருமக்களே, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? நிறைய தொழுதவர் இல்லை, நிறைய நோன்பு வச்சவர் இல்லை, நிறைய உம்ரா ஹஜ்ஜி செஞ்சவர் இல்லை. உங்க மனைவியிடத்தில் யார் நல்ல பேர் வாங்கினீங்களோ அவர் தான் என்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியும், அல்லாட்டையும் நல்ல பேர் வாங்க முடியும். உங்களுடைய மனைவியிடத்தில் யார் நல்ல பேர் வாங்குறீங்களோ அவர்தான் என்னிடத்தில் நல்லவர், அல்லாஹ்விடத்தில் நல்லவர். உங்களை பெரிய சாதனையாளர் எத்தனை விருது உலகத்தில் எவ்வளோ பெரிய மேடையில் கொடுத்தாலும் அது பலரும் இல்லை. யார் நல்லவர்னு சொல்லணும்? உங்கள் வீட்டம்மா சொல்லணும். அப்போ அவர்கள் நல்லவர்கள் சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட நடந்துக்கோங்க. தாய் குலத்தினுடைய பெண்களுடைய கண்ணியத்தை, அவர்களுடைய மகத்துவத்தை இந்த உம்மத்தில் உயர்த்தி காட்டியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லைங்க, செய்தும் காட்டினார்கள், நிகழ்த்தி காட்டினார்கள். என் தருமை பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரும் மாற்றத்தை இந்த உம்மத்தில் நிகழ்த்தி காட்டியவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர். விவேகானந்தர் சொல்கிறாரு, அமெரிக்காவுக்கு நான் போனேன், வெள்ளையனும் கருப்பனும் சேர்ந்து மண்டிக்கிட்டு அவருடைய சர்ச்சையிலே அவர்கள் பிரார்த்தனை செய்ததை நான் கண்களால் பார்க்கவே இல்லை. வெள்ளையனும் கருப்பனும் தோளோடு தோல் உரசி மண்டிக்கிட்டு சர்ச்சுகளில் அவர்கள் வேண்டுதல் செய்வதை, பிரார்த்தனை செய்வதை நான் என் கண்களால் கண்டதே இல்லை. இந்த மாற்றத்தை உலகத்தில் நிகழ்த்தி காட்டியவர், இந்த மாற்றத்தை பெரும் புரட்சி உலகத்தில் நிகழ்த்தி காட்டியவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்று விவேகானந்தர் சொல்கிறார். உலகத்தில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியவர்களில் முகம்மதை போல் ஒருவரை நான் வாழ்நாளில் கண்டதே இல்லை என்று விவேகானந்தர் சொல்கிறார். என்றால் எனது அருமை பெருமக்களே, கருப்பு இனம் பிலால் ரலியல்லாஹு தஆலா பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய எஜமான உமையா, அபூஜஹல், மக்கத்து குறைஷிகள் எவ்வளவு கொடுமையாக கடுமையாக பிலால் ரலியல்லாஹு தஆலா போன்ற கருப்பர்களை எவ்வளவு கேவலப்படுது, எவ்வளவு கொடுமைப்படுது. வரலாறுகளில் நிறைய மண்டி கிடக்கிறது அவருடைய சரித்திரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிலாலுக்கு எப்படி மதிப்பு கொடுத்தாங்க? அந்த பிலாலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மதிப்பு கொடுத்தாங்க? அந்த பிலாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நேசித்தார்கள்? அந்த பிலாலை நபி அவர்கள் எப்படி கண்ணியப்படுத்தினார்கள்? உங்களுக்குலாம் தெரியும், நிறைய பேச வேண்டிய தலைப்புங்க, லேசில் முடிகிற தலைப்பு இல்லை. ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டாச்சு. குறைஷி தலைவர்களெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு, சஹாபா பெருமக்களுக்கு, நபிக்கு கடுமையான தொல்லை கொடுத்த அந்த மக்கத்து காபிர்களெல்லாம் வெட்கி தலைகுனிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிற்கிறார்கள். வெட்கி தலை குறிஞ்சு நிற்கிறாங்க.
மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. காபாவில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி காபாவுடைய சுவரை தரையெல்லாம் சுத்தப்படுத்தி இப்போ அல்லாவுடைய பள்ளிவாசல் மாறி போச்சு. இப்போ என்ன நடக்க போகுது? மக்கத்து காஃபிருடைய தலைவர்கள் எல்லாம் அப்படி பார்த்துட்டு நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? யா பிலால் கூப்பிட்டாங்க. யாருங்க? காபாவுக்கு மேலே யாருங்க? பாங்கு சொல்லுங்கன்றாங்க. அருமையான பெருமக்களே, உலகத்தில் உயர்ந்த இடம் காபா, உலக மக்களால் மதிக்கப்படுகின்ற இடமும் காபா. அந்த காபாவில் முதல்ல பாங்கு சொல்வதற்கு குலபாயே ராஷிதீன்கள் என்று போற்றப்படுகின்ற பெரும் சகாபாக்களை நபி அவர்கள் அழைக்கவில்லை. இந்த உம்மத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட, எவ்வளவு சித்திரவதை செய்தாலும் என் உயிரே போனாலும் என்னை படைத்த அல்லாஹ் என்கிற ஒருவரை தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று எத்தனை தடவை வேண்டுமானாலும் என்னை சாகடித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கருப்பு இதயத்தின் உள்ளே ஒளிந்திருந்த ஈமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களுக்கு தெரிந்தது. அந்த பிலாலை அழைத்தார்கள், அந்த காபாவில் ஏற்றி அழகு பார்த்தார்கள். அந்த பிலால் அந்த காபாவில் ஏறி அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மொழிந்து பாங்கு சொன்னார்கள். அங்கே சூழ்ந்திருந்த காபிர்கள் எல்லாம் அவர்களுக்குள் உள்ளே முணுமுணுத்தார்கள். இந்த கருப்பு காக்கா, இந்த கருப்பு அடிமை, இந்த தாழ்த்தப்பட்ட பிலாலு இந்த உயர்ந்த இடத்தில் இந்த காபாவில் மிதித்து அவருடைய கருப்பு கால்களால் இந்த காபாவை மிதித்து ஏறுகிறார் என்று நல்ல காலம் ஒருத்தன் சொல்றான். நல்ல காலம் இதை பார்க்க எங்க அப்ப இல்லை, செத்து போயிட்டான் ஒருத்தன். இந்த கோரமான இந்த அவலமான காட்சியை பார்ப்பதற்கு என் அப்ப இல்லை, நல்ல காலம் செத்து போயிட்டான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசினார்கள். எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அந்த மக்களை ஒருத்தரை கூட பழிவாங்கல. ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரம் நபியிடத்தில் இருந்தது. அவர்களை தோஷம் செய்வதற்கு அழிப்பதற்கு உண்டான எல்லா வளமும் எல்லா பலமும் இருந்தும் கூட நீங்கள் இன்று மன்னிக்கப்படுகிறீர்கள். அன்தும் துலகா, நீங்கள் மன்னிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் விடுதலை செய்யப்படுகிறீர்கள். ஒரு சஹாபி புதிச்சு குதிச்சு சொல்லிட்டு வர்றார். இன்னைக்கு எல்லாம் தொலைஞ்சான், இந்த குறைஷிகளை பூரா கருவு இருக்கணும், இன்னைக்கு தொலைஞ்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க எனது தோழரே, பழிவாங்கும் நாள் அல்ல இது, மன்னிக்கப்படுகின்ற நாள், ரஹமத்து பெரு தவர் இறங்குகின்ற நாள், இந்த அல்லாஹ்வுடைய கிருபை நம்மிடத்தில் இறங்குகின்ற நாள், இப்படின்னா சொல்லாதீங்க. அந்த காஃபிர்களை எல்லாம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் சில பேரை குறிப்பிட்டு சொன்னாங்க. இந்த நபர்களை மட்டும் காபாவுடைய திரைக்குள் ஒளிந்திருந்தாலும் அவர்களுக்கு வெளியே இழுத்துட்டு வந்து வெட்டுவோம்டாங்க. அப்படி சொன்னவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார். அபூஜருடைய மகன் இக்ரிமாவை மன்னிச்சாங்க, உமையாவுடைய மகன் சஃப்வானை மன்னித்தார்கள். இக்ரிமா எவ்வளோ பெரிய சஹாபியாக மாறினாங்க, சஃப்வான் எவ்வளோ பெரிய இஸ்லாமியனுடைய பாதுகாவலராக மாறினார். எல்லாத்தையும் மன்னித்தார்கள். மன்னித்து மன்னித்து இந்த மார்க்கத்தை வளர்த்தார்கள். எனதருமை பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரும் புரட்சியாளர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்தில்ங்க சண்டை, சாப்பாடு இல்லைண்டா கூட இருந்துருவோம், சண்டை இல்லைண்டா இருக்க மாட்டோம் அரபிகள். நம்ம சாதாரணமாக ஆண்கள் மோதிக்கிற போது இப்படி நெஞ்சு சட்டை பிடிச்சிட்டே நீயா நானா பார்ப்போம்டா, ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், இப்படி தான் நம்ம பேசிக்கிறோம். அப்படி தான் நம்ம பேசிக்கிறோம். அவங்க ரெண்டு அரபிகளை சந்தித்து எப்படி பேசுவாங்க தெரியுமா? அல்லாமல் சத்தியமா உன்னைய வெட்டி உன் தலையை வெட்டி உன் மண்டை ஓட்டுல நான் சாராயம் குடிக்கலை, இப்படி தான் பேசுவோம். என்ன செய்வானாமா? மண்டையை வெட்டுவானாமா, மண்டை ஓட்டை பிரிப்பானாமா, எல்லாத்தையும் பிரித்து எடுப்பான் போல் தெரியுது. அதில் தான் காப்பி குடிப்போம்மா, அதில் தான் சாயா குடிப்போம்மா, அதில் தான் சாராயம் குடிப்போம்மா. எவ்வளோ வக்கரமான புத்தி பாருங்கள், எவ்வளோ மோசமான புத்தி பாருங்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படி சிதைக்கப்பட்டார்கள். உஹது யுத்தத்தில் அவருடைய ஈரக்கொலை வெளியே எடுக்கப்பட்டு, ஈரக்கொலை வெளியே எடுக்கண்டா எத்தனை வெட்டு வெட்டணும், நெஞ்ச என்ன சிதைக்கணும், ஈரக்கொலையை வெளியே எடுத்து கடித்து துப்பிச்சாமா இந்தாமா. அல்லாஹ்வுத்தாலா அந்த அம்மாவுக்கும் ஹிதாயத்தை கொடுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கும் தன்மையால். என் திரும்பி பெருமக்களை மன்னித்தார்கள், எல்லாரையும் மன்னிச்சாங்க. அப்படித்தான் என்ன செய்வான்? சண்டை போடுகிற பேசுகிற போது எதை பேசுவோம்? மண்டை ஓட்டை சாராயம் குடிப்போம்.
அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு புரட்சி ஏற்படுத்தினார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை என்னங்க, உடன்படிக்கையினுடைய முக்கியமான சாரம் என்னங்க? நாம் 10 வருஷம் சண்டை விடக்கூடாது. அதுதான் உடன்படிக்கையினுடைய முக்கியமான சாரம். மக்காவாசிகளுக்கும் ரசூல்லாவுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் நிறைய கண்டிஷன். அதில் முக்கியமான கண்டிஷன் என்ன கண்டிஷனுங்க? உங்களுக்கும் எங்களுக்கும் 10 வருஷம் சண்டை கிடையாது. இந்த ஒப்பந்தத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையெழுத்திட்டு திரும்புகிறார்கள். ஒரு முக்கியமான சூரா இறங்குதுங்க, சூரத்துல் ஃபத்ஹ். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனான்னு அல்லாஹ் இறக்குறான். சண்டையே போட மாட்டேன்னு கையெழுத்து போட்டு ரசூல்லா வர்றாங்க. அல்லாஹ் எப்படி ஆயத்தை இருக்கிறான்? இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நபியே உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தோம். சண்டை போட்டாதானுங்க வெற்றி. இங்கே 10 வருஷம் சண்டை போட மாட்டேன்னு ரசூல்லா கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. அல்லாஹ் எப்படி ஆயத்தை இருக்கிறான்? நபியே உங்களுக்கு மகத்தான வெற்றியை நாம் தந்தோங்கிறான். வீரன்டா சிறந்த வீரன் யாருங்க? நம்ம யாரை சொல்லுவோம்? வீரம்டா பெரிய சிறந்த வீரன் யார்? அடிச்சு கீழே தள்ளி மலத்தி அவன் நெஞ்சரி ஏறி உட்காந்து அவன் மூக்க உடைச்சு இவன் தானே வீரம்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அடிப்பதற்கு சக்தி இருந்தும் அவனை வீழ்த்துவதற்கு பலம் இருந்தும் எவர் மன்னிக்கிறாரோ அவர்தான் உண்மையான வீரம்ங்கிறார். சண்டை ஓடாதவங்க தான் வீரம்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ 10 வருஷம் சண்டை இல்லை, சண்டை ஓட மாட்டோம் என்று கையெழுத்து போட்டுட்டு வந்த நபியை பார்த்து, அந்த நபியினுடைய தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மகத்தான வெற்றியை நாம் தந்தோங்கிறான். சண்டை போடாத, அதாவது வன்மம் வேண்டாம். எனதருமை பெருமக்களே, சாந்தத்தை ஏற்படுத்தினார்கள். கோபம் வருகிற போது அடக்குபவன் தான் உண்மையான மூமின் என்றார்கள். அவ்வளவு உதவு கலபி ஜுனூனுன் ஆஹிருஹு நதமுன், கோபத்தினுடைய துவக்கம் பைத்தியக்காரத்தனம், அவருடைய கடைசி கைசேதம். கோபத்தில் நான் பேசிட்டேனே, கோபத்தில் நான் அடிச்சிட்டேனே, இந்த கை தான் அடிச்சிச்சு, இந்த கையை வெட்டணும், இந்த நாசமாக போன நாக்கு பேசிட்டேன், என் உடன் பிறந்த சகோதரனை திட்டேனே. நபி சொன்னார்கள், கோபப்படாதீங்க. கோபம் வருகிறது என்றால் உங்கள் உச்சியில் சைத்தான் இருக்கிறான். அந்த சைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். உங்கள் தலை சூடாக இருக்கிறது. அந்த சூட்டை தணிக்க வேண்டுமானால் நீங்க போய் ஒதுச்சீங்க, முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க, தலைக்கு மசகு செய்ய காலை கழுவுங்க. தண்ணீரை கொண்டு நெருப்பை அணைக்க முடியும். அந்த தண்ணீரை கொண்டு ஒது செய்தால் உங்கள் உச்சியில் தலையில் இருக்கிற சைத்தான் ஓடிவிடுவான். நீங்கள் சாந்தமாக ஆகிவிடுவீர்கள், மனிதராக மாறிவிடுவீர்கள். மிருகமாக இருக்கின்ற உங்களை மனிதராக மாற்றுவதற்கு உண்டான வல்லமை நீங்கள் செய்கின்ற ஒதுவுக்கு இருக்கிறது என்று இந்த உம்மத்திற்கு வழிகாட்டினார். அருமையான பெருமக்களை, வன்முறையை இந்த மார்க்கம் ஒரு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுத்தந்ததே இல்லை. வாளால் பரவியது இந்த மார்க்கம் என்று சொல்வார்கள். உண்மையில் அது அப்பட்டமான பொய், அப்பட்டமான வதந்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மன்னிக்கும் மனப்பான்மை, விட்டு கொடுக்கின்ற சகிப்புத்தன்மை, அரவணைக்கும் யுக்தி, இதன் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் வளர்ந்தது. எனதருமை பெருமக்களே, காபாவுடைய திரைக்கு பின்னால ஒளிஞ்சி கிடந்தாலும் அவரை இழுத்து வெளியே கொண்டு வெட்டும்டாங்க ரசூல்லா. அந்த அபூஜஹலுடைய மனைவி வந்து, யா ரசூலல்லாஹ், என் கணவருக்கு உயிர் பிச்சை கொடுத்துருங்க நாயகமே கேட்டாங்க. நபி கொடுக்குறோம்மா, மன்னிச்சிடுறோம்மா. அந்த இக்ரிமாவை மன்னித்தார். அந்த இக்ரிமா எப்படி மாறினார்? எனது தரமே பெருமக்கள், எப்படி மாறினார்? அந்த இக்ரிமா நம்ம வரலாற்றில் நிறைய சஹாபாக்களுடைய சாதனைகளை பற்றி நாமெல்லாம் பயானில் நிறைய கேட்டிருப்போம். அதாவது குத்து உயிர் கொலை உயிருமா போரில் ஷஹீதாக, அதாவது கடமாக சக்கராத்தாரில் கிடந்தாங்க. அவர்களுக்கு தண்ணி கொண்டுட்டு வந்து கொடுக்கப்பட்டது. எனக்கு வேண்டாம், அங்கே கொண்டு கொடுங்க. அவர்கிட்ட கொண்டு போனால் அவர் எனக்கு வேண்டாம், இங்கே கொண்டு கொடுங்க சொல்லுவாங்களா இல்லையா? முதல்ல சொன்னது யார் தெரியுமா? இந்த அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் சொன்னாங்களாம், எனக்கு வேண்டாம், என் தோழர், என் பக்கத்தில் என்னுடைய நண்பர், அவர் உயிருக்கு போராடி அவர்கிட்ட கொண்டு கொடுங்க. எப்படிப்பட்ட ஒரு மாணிக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்திருக்கிறார்கள். இது இஸ்லாத்திற்காக வேண்டி அந்த இக்ரிமா எவ்வளவு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார். இந்த உம்மத்துக்கு நிறைய ஹதீஸுகளை தந்திருக்காங்க. பெரிய ராவி இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய ராவி. ராவிண்டா ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள். இன்னொரு சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரசூல்லா பள்ளியாசல் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு கிராமவாசி வந்து சிறுநீர் கழிச்சாரு.
சஹாபாக்கள்னு அவரை போய் தடுக்க போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தோழர்களை தடுத்தார்கள். தடுத்து என்ன செஞ்சாங்க, அந்த கிராமவாசியை மன்னிச்சாங்க. தனது கரத்தால் ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த சுத்தம் காலிப்பட்டிருப்போம். அதுக்கு பின்னால் அந்த ஹதீஸ் அந்த சம்பவம் நீளுதுங்க. எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? அந்த கிராமவாசியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார். வந்து விசாரி எந்த ஊர் என்னென்னா கேட்டாங்களாம். கேட்டு நான் இந்த ஊர், நான் இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த கபீலா, இந்த வம்சம். அருமையான பெருமக்களே, அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அற்புதமான ஒட்டகத்தை வழங்கினார்கள். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்களாம். நல்ல சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. இவர் ஊருக்கு போகிறாரு, அவர் கிராமத்துக்கு போகிறார். அங்குள்ள மக்கள்லாம் பார்க்குறோம், என்னடா இது, நடந்து போனார், கம்பீரமாக ஒட்டகத்தில் வராரு, கிழிந்த அழுக்கான ஆடையோடு போனார், புது ட்ரெஸ்ஸில் வராரு, ஒன்றுமே இல்லாமல் போனார், நல்ல முக ஜொலிப்போடு வரார. அந்த மக்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார், கேட்டாங்க. அப்போ சொன்னார், வறுமையை பற்றி கொஞ்சம் கூட அச்சப்படாத ஒரு மாமனிதரிடத்தில் வருகிறேன், ஒரு வள்ளலிடத்திலிருந்து நான் வருகிறேன், ஒரு பெரிய ஒரு மனிதரிடத்தில், ஒரு மன்னிக்கும் மனப்பான்மை உடையவரிடத்தில் நான் வருகிறேன். அவர் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். எனதருமை பெருமக்களே, சூரியன் மறைவதற்குள் நீங்களெல்லாம் கரிமா சொல்லவில்லை என்றால் உங்களோடு நான் பேச மாட்டேன். 300 பேரை கூட்டிகிட்டு வந்து ரசூலோட கரிமா சொல்கிறார். அவர் எழுந்தாருங்க, அவர் கிராமத்தில் 300 பேரை கூட்டிகிட்டு வந்து ரசூலோட கையை பிடிச்சி இஸ்லாத்தில் சேர்ந்தாராம். மன்னிக்கும் மனப்பான்மை இந்த இஸ்லாமை வளர்த்தது. எனதருமை பெருமக்களே, அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியவர்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்களை பற்றி பேசியே முடிக்க முடியாதுங்க. குர்ஆனுக்கு அர்த்தம் சொல்லி முடிக்க முடியுமா? குர்ஆனுக்கு அர்த்தம் சொல்லி எழுதியே முடிக்க முடியாது. அல்லாவே ஒரு ஆயத்தில் சொல்லுவான், வலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாமும் வல் பஹர் யமுத்துஹு மின் பாதிஹி சபஅத பஹரின் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ். உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா மரங்களையும் பேனாவாக மாற்றி, இந்த உலகத்தில் இருக்கின்ற கடல்களை எல்லாம் மையாக மாற்றி, என்னுடைய இந்த வேதத்திற்கு நீங்கள் அர்த்தம் விளக்கம் எழுத நாடினாலும் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு உங்களால் விளக்கம் எழுத முடியாது. இன்னொன்று சொல்லுவான், உலகத்தினுடைய கடல்கள் மட்டுமல்ல, அது மாதிரி 7 உலகத்தினுடைய 7 கடல்கள். 7 கடல்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்களை மாதிரி 7 மடங்கு கடலை பூரா நீங்கள் இங்காக மையாக மாற்றி எழுதினாலும் மாற்ற முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாட்ட ஒரு சஹாபி கேட்பாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருந்தது? கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். நபியினுடைய குணம்டா என்ன? குர்ஆன் தான் நபியினுடைய குணம். நபியினுடைய வாழ்க்கைட்டா என்ன? குர்ஆன் தான் நபியினுடைய வாழ்க்கை. அப்போ எப்பொழுது குர்ஆனுடைய விளக்கத்தை இந்த உலகத்தினுடைய பேனாக்களால், இந்த உலகத்தினுடைய எங்கு மையங்களால் எழுத முடியாதோ, அதுபோல நபியினுடைய வாழ்க்கையும் பேச்சால் பேசி முடிக்க முடியாது, எழுத்தால் எழுதி முடிக்க முடியாது. நம்ம கேட்குற ஆச்சரியத்திற்காக நான் எவ்வளோ நேரம் பேசலாம்னு பேசியாச்சும் ரசூலுல்லாஹ்வுடைய அரசியல் பூரா நான் பேசி முடிச்சுட்டேனா? இப்போ உங்ககிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய அரசியலை பூரா நான் பேசி முடிச்சுட்டேனா? அதில் கோடான கோடி துணுக்கில் ஒரு துணுக்கு கூட என்னால் பேச முடியுமா? ஒரு சின்ன அத்தர் டேஸ்ட் மாந்து பாப்பா ஒரு சாம்பிள் காட்டுவாங்க, இப்படி லேஸ் ஒருத்தர், அவ்வளோதான். அத்தர் எவ்வளோ இருக்கும்? நிறையா இருக்கும். அவர் வியாபாரம் அடிச்சுவார் கொஞ்சோண்டு, அந்த அளவுக்கு கூட நான் பேசுகிறேன். அவ்வளவு பெரும் ஒரு வரலாற்றினுடைய சாதனையாளர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு உம்மத்து காலையில் எந்திரிச்சு ராத்திரி படுக்கிற வரையிலும் எப்படி வாழணும் அப்படிங்கிற சொன்னவர்கள் அல்ல, வாழ்ந்து காட்டியவர்கள். நபி ஸல்லல்லாஹு வார்த்தையினுடைய வித்தகர் அல்ல, வாழ்க்கையின் வித்தகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்களை பேசுவதால் நம் நாக்கு மணக்கிறது, அவர்களை சுவாசிப்பதால் நம்ம மூச்சு காற்று மனம் பெறுகிறது, நமது உடம்பு பரக்கத்து பெறுகிறது, நம்ம வாழ்க்கை பரக்கத்து பெறுகிறது, இந்த இடம் பரக்கத்து பெறுகிறது, இந்த ஊர் பரக்கத்து பெறுகிறது, உம்மத்து பரக்கத்து பெறுகிறது, இந்த உலகமே பரக்கத்து பெறுகிறது. நபியினுடைய பேச்சை பேசினாலே நமக்கு பரக்கத்தை. அப்படிப்பட்ட பரக்கத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல் புரிவானாக. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பள்ளிவாசலில் வரலாற்று சிறப்புமிக்க எங்களுடைய ஆசான், எங்களுடைய முன்மாதிரி, எங்களுடைய உலமாக்குடைய முன்னோடி
அல்லாமா ஹசரத் கிபிலா அவருடைய சன்னிதானத்தில் அவர்களுக்கு முன்னால் இந்த எந்த விதமான ஆற்றலும் எந்த விதமான கல்வியறியும் இல்லாத எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை இந்த உலமா பெருமக்கள் அளித்ததற்கும் இந்த பெரும் மேதைக்கு முன்னால் பேசுகின்ற ஒரு வாய்ப்பையும் எனக்கு வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா விதமான நன்றியும், உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் துஆவையும் தெரிவித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ர் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஷர்ரிஃப்னா பித் தக்வா வ ஜம்மில்னா பில் ஆஃபியா வர்ஸுக்னா அல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் ஆஃபாஃப வல் கினா برحمتك يا ارحم الراحمين. اللهم افتح لنا فتحا مبينا واهدنا صراطا مستقيما وانصرنا نصرا عزيزا واتم علينا نعمتك وانزل في قلوبنا سكينتك وانشر علينا من فضلك ورحمتك يا ارحم الراحمين. اللهم اشغل قلوبنا بحبك والسنتنا بذكرك وأبداننا بطاعتك وعقولنا بالتفكر في خلقك وتفقه في دينك يا أرحم الراحمين. اللهم اشف مرضانا وارحم موتانا وعاف مبتلانا وفك أسرانا واجبر كسرانا برحمتك يا أرحم الراحمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. وصلى الله تعالى وسلم على آخر خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.